ஓகே. உருளையின் உயரத்தை மாற்றாமல் அதன் ஆரத்தை பாதியாகக் கொண்டு புதிய உருளை உருவாக்கப்படுகிறது. எனில் பழைய மற்றும் புதிய உருளைகளின் கன அளவு விகிதம் யாது? அதாவது உருளையோட உயரத்தை அவங்க மாத்த கிடையாது. ஆனா அதனுடைய ஆரத்தை மட்டும் பாதியா வச்சுக்கிட்டு ஒரு புதிய உருளை உருவாக்கப்படுகிறது. எனில் பழைய மற்றும் புதிய உருளைகளுடைய கன அளவுக்கான விகிதம் என்னன்னு கேட்கிறாங்க. அதாவது நான் ஷார்ட்டா எழுதுற பாருங்க. பழைய உருளையின் கன அளவுக்கான விகிதமும் புதிய உருளையின் கன அளவுக்கான விகிதமும் கேட்கிறாங்க. கொஸ்டின் கேட்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பழைய உருளைக்கு எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. அதனால டைரக்டா பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச்ன்னு நீங்க போட்டுடலாம். ஆனா புதிய உருளைக்கு மட்டும் நல்லா கவனிங்க, சம்ல அதன் ஆரத்தை பாதியாக கொண்டுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும், பை ஆர் ஆரத்தை பாதியா குறைக்கணும்னால பை 2 ஆஃப் 1/2 பை ஆர் பை 2 ஹோல் ஸ்கொயர்டு ஹெச்ன்னு வரும். இந்த இடத்துல தான் நீங்க கவனமா போகணும். அதுக்கப்புறம் ஈஸி தாங்க. பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச், அப்புறம் பை ஆர் ஸ்கொயர்டு பை 4, அப்புறம் ஹெச். பைக்கு கேன்சல் ஆயிரும், ஹெச்சுக்கு ஹெச் கேன்சல் ஆயிரும். ஏன்னா விகிதம்னா பின்னம் தானே அர்த்தம். ஸோ இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆர் ஸ்கொயருக்கு ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். 1:1/4 இருக்கு. புரியுதுங்களா? இந்த பகுதியை நான் ரிமூவ் பண்ணணும். அதனால நான் என்ன பண்றேன், இருபுறமும் 4 ஆல் பெருக்கிட்டு, இருபுறமும் 4 ஆல் பெருக்க எனக்கு இந்த பகுதி ரிமூவ் ஆயிடும். இப்போ 4:1 இந்த ஆன்சர். புரியுதுங்களா? சொல்லுங்க கேக்குது, சொல்லுங்க. அதாவது ஆமா, இந்த ஆர் ஸ்கொயர்டுக்கும் இந்த ஆர் ஸ்கொயர்டுக்கும் அடிவாங்க. இந்த பைக்கும் அடிக்கும், ஹெச்சுக்கும் அடிவாங்க. சொல்லுங்க. அதாவது எப்படி எப்படி இருக்கும்னா, விகிதமும் வகுத்தலும் ஒண்ணுதான். பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் டிவைடட் பை பை ஆர் ஸ்கொயர்டு பை 4 ஹெச்ன்னு இருக்கும். இதுதான் இதனுடைய உண்மையான வடிவம். ஏன்னா விகிதம் தானே, விகிதத்தை நம்ம பின்னமா எழுதலாம். என்ன பண்ணுவோம், நம்ம இந்த பகுதியை மட்டும்தான் நம்ம மேல கொண்டு போவோம். கரெக்டுங்களா? ஏன்னா பகுதிக்கு பகுதியா இருந்தா மேல கொண்டு போயிடும். இப்ப அடிச்சு பாருங்க, பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஹெச் கீழே ஒண்ணு தானே இருக்கு. அப்ப 4:1 டைரக்டா போட்டுடலாம். விகிதம்னாலும் விகிதமா இருக்கு அப்படின்னாவே அது பின்னமா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, அடுத்த சம் போலாங்களா? ஆமா ஆமா, எனக்கு கீழே இந்த டினாமினேட்டர்ல மட்டும் எனக்கு 4 வேணாங்கிறேன். அதனால நான் இருபுறமும் 4 ஆல் பெருக்கிறேன். இங்க 4 ஆல் பெருக்கிறேன், இங்க 4 ஆல் பெருக்கிறேன். இங்க ஆட்டோமேட்டிக்கா 4க்கு 4 கேன்சல் ஆகும். அப்போ இங்க என்ன இருக்கும், 4 இருக்கும், இங்க 1 இருக்கும். அடுத்த சம் போலாங்களா? கொஸ்டின் நம்பர் 7. கன செவ்வக வடிவ தொட்டியில் கொள்ளளவு
கொள்ளளவு வந்து 28 மீட்டரு இன்ட்டு 16 மீட்டரு இன்ட்டு 11 மீட்டர். இதற்கு சமமான கொள்ளளவு கொண்ட உருளையின் ஆரம் 28 மீட்டர் எனில் உயரம் யாது? கன செவ்வக வடிவ தொட்டி. சரிங்களா? அதனாலதான் அதனுடைய கொள்ளளவு அப்படிங்கிறது கன அளவுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கன அளவு வந்து 28 மீட்டர், 16 மீட்டர், 11 மீட்டர். இந்த ஃபர்ஸ்ட் லைனை ரீட் பண்ணதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கன செவ்வகத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். என்னது? L × B × H. அதை நம்ம யூஸ் பண்ண போறோம் தெரியுது. நீளம் வந்து 28 மீட்டரு, அப்புறம் அகலம் வந்து 16 மீட்டர், பிரெத், உயரம் வந்து 11 மீட்டர். ஓகே, இதற்கு சமமான கொள்ளளவு கொண்ட உருளையின் ஆரம் 28 மீட்டர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒரு வேர்ட், சமமான அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குங்களா? அப்போ கன செவ்வகத்தின் கன அளவும் அந்த உருளையுடைய கன அளவும் சமம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா அவங்களே கொஸ்டின்லேயே சமம்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ ஃபார்முலா, கனசெவ்வகத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா L × B × H. உருளையின் கொள்ளளவுக்கான ஃபார்முலா πr² H. ஸோ நமக்கு இந்த நீள அகலம் உயரம்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க. 28 × 16 × 11. பைக்கு வந்து 22/7. ஆரம் ஸ்கொயர்டு ஆரம் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 28 மீட்டர்னு. அப்போ 28 × 28 ஹெச் அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? இப்போ இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். 1 7 4 28. அடுத்தது இந்த 28க்கும் இந்த 28க்கும் கேன்சல் ஆகும். 1 4 4 4 16, 1 11 11, 2 11 22, 1 2 2 2 4. அப்போ H is equal to 2 மீட்டர். இது ஆன்சர். அடுத்த சம் போலாங்களா? நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, அடுத்த சம் போலாம். சரி, கொஸ்டின் நம்பர் 8. 20 சென்டிமீட்டர் விட்டமுள்ள ஓர் உருளை வடிவ கண்ணாடி குடுவையில் 9 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் உள்ளது. ஆரம் 5 சென்டிமீட்டர், உயரம் 4 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு சிறிய உலோக உருளையானது நீரில் முழுமையாக மூழ்கும் போது நீர் மட்ட உயர்வு யாது? கேள்வி நல்லா புரிஞ்சுக்கலாம். 20 சென்டிமீட்டர் விட்டம் கொடுத்துருக்காங்க. அப்ப ஆரம் வந்து 10 சென்டிமீட்டர். ஒரு உருளை வடிவ கண்ணாடி குடுவையில் 9 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் உள்ளது. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது? ஒரு உருளை, அதுல 9 சென்டிமீட்டர் வரைக்கும் தண்ணீர். சரிங்களா? இது வந்து 9 சென்டிமீட்டர்.
ஓகே. ஆரம் 5 சென்டிமீட்டர், உயரம் 4 சென்டிமீட்டர் கொண்ட ஆரம் 5 சென்டிமீட்டர், உயரம் 4 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு சிறிய உலோக உருளை வந்து நீரில் முழுமையாக மூழ்கும் பொழுது, அதாவது சின்னதா ஒரு ஒரு உருளை வந்து தண்ணிக்குள்ள போட்டுறாங்க. இந்த தண்ணிக்குள்ள போட்டோன்னே, எவ்வளவு நீர் மட்டம் உயர்வு அடையுது அப்படிங்கிறது கொஸ்டின். புரியுதுங்களா? அந்த சின்ன உருளையோட உயரம் வந்து 4 சென்டிமீட்டராம், ஆரம் வந்து 5 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. அதாவது நீர் மட்ட உயரத்தின் கன அளவு. அவங்க கேட்கறது தானே, நீர்மட்ட உயர்வு தானே கேட்குறாங்க. எவ்வளவு உயர்ந்திருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த மூழ்கிய பொருளின் கன அளவுக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த உருளை எவ்வளோ கன அளவு இருக்கோ அந்த அந்த கன அளவு தான் இந்த தண்ணி கொஞ்சம் உயர்ந்திருக்கும். அதான் கான்செப்ட். புரியுதுங்களா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் நீங்க. மூழ்கிய பொருளின் கன அளவு. சிம்பிளா சொல்ல போனா, ஒரு 10 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதனுடைய உருளை 10 கிலோ இருக்குன்னா, உயர்ந்த அளவும் அந்த 10 கிலோவுக்கான கொள்ளளவா தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதுதான் இந்த பேசிக் கான்செப்ட். இதுலேருந்து எப்படி சம் சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. ஸோ உருளையுடைய கன அளவு வந்து பார்த்தீங்கன்னா, பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச். சரிங்களா? உள்ள போட்ட உருளையும் பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச். பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச். ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, இதனுடைய ஆரம் வேற, இதனுடைய ஆரம் வேற. ஆனால் பை மட்டும் சேம். அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பையும் இந்த பையும் மட்டும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இதனுடைய ஆரம் வேற, அதனுடைய ஆரம் வேற. அதை கேன்சல் பண்ணிடாதீங்க. இதனுடைய ஹெச் வேற, அதனுடைய ஹெச் வேற. அதையும் கேன்சல் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஏன்னா மார்க் பண்ணிக்கோங்க. R1 1, இது வந்து 2 2 அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. இது வேற, அது வேற. சரி, ஃபர்ஸ்ட் இதனுடைய ஆரம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 10 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள ஒரு உருளை வடிவம்னு சொல்லிட்டாங்க. அப்போ 10 சென்டிமீட்டர் விட்டம்னா ஆரம், சாரி 20 சென்டிமீட்டர் விட்டம் அப்படின்னா ஆரம் வந்து 10 சென்டிமீட்டர். ஸோ அப்போ இங்க 10 × 10 போட்டுக்கணும். ஹெச் என்னன்னு தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இந்த இடத்துல ஆரம், அதாவது இந்த சின்ன உருளையோட ஆரம் வந்து 5 சென்டிமீட்டர் சமலே கொடுத்துருக்காங்க. அப்போ 5 × 5. உயரம் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 4ன்னு சொல்லிட்டு. இப்போ இதை மட்டும் சிம்பிளை பண்ணா போதும். ஓரஞ்சு 5, 2 5 10, ஓரஞ்சு 5 2 5 10. இங்க 2 2 4 இருக்கு, அப்போ இது 4 இருக்கு. இப்போ ஹெச்ங்கிறது என்னது? 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் தான் உயரம் இருக்கு. இதுதான் ஆன்சர். சம் என்னமோ ஒரு 3 ஸ்டெப் தான், பட் அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும். ஸோ இதோட உருளை உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்தது உள்ளீடற்ற உருளை. இதை நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, அடுத்தது போகலாம். அடுத்து போலாங்களா? டைட்டில் கொடுத்துக்கோங்க, உள்ளீடற்ற உருளை. எப்படி இருக்கும்? இந்த மாதிரி. பட் அதுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு ஸ்பேஸ். இதுல வந்து ஸ்பேஸ் இருக்கணும். புரியுதுங்களா? இது வந்து பெரிய ஆரம், இது வந்து சின்ன ஆரம். அந்த உருளைக்கு சின்ன ஆரம். இது ரெண்டுக்குமே உயரம் வந்து சேம் தான். அதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. உயரம் வந்து ஹெச் தான். புரியுதுங்களா? ஃபார்முலா எழுதிக்கோங்க. உள்ளீடற்ற உருளையின் கன அளவு. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, உள்ளீடற்ற உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா பை ஹெச் ஆஃப் ஆர் ஸ்கொயர்டு மைனஸ் ஆர் ஸ்கொயர்டு. அப்படி இல்லை அப்படின்னா பை ஹெச் ஆஃப் ஆர் பிளஸ் ஆர், ஆர் மைனஸ் ஆர்.
ஒன்றும் இல்லை, இந்த ஆர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இருக்குல்ல, ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கேன், வேற ஒன்றுமே. அடுத்து ரெண்டாவது ஃபார்முலா, உள்ளீடற்ற உருளையின் வலைப்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2π h of r plus r, 2π h of r plus r. ஸோ மூணாவது ஃபார்முலா, உள்ளீடற்ற உருளையின் மொத்த புறப்பரப்பு அல்லது மொத்த பரப்பு 2π of r plus r h plus r minus r. அந்த கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் அதெல்லாமே கரெக்டா போட்டுக்கோங்க. கேபிட்டல் ஆர்ங்கிறது உங்களுக்கு தெரியும், பெரிய உருளையுடைய அந்த ஆரம். ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது உள்ள அந்த சின்ன உருளை அதனுடைய ஆரம். சரிங்களா? இது இல்லாம தடிமன் அப்படின்னு சொல்லுவாங்க, உள்ளீடற்ற உருளையுடைய தடிமன். W அப்படின்னு சொல்லுவாங்க. R மைனஸ் R, பெரிய ஆரத்தையும் சின்ன ஆரத்தையும் கழிச்சுன்னா அவனுடைய தடிமன் என்னன்னு தெரியும். ஃபார்முலாஸ் நோட் பண்ணியாச்சுன்னா சொல்லுங்க, டைரக்டா சம் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 1, ஓர் உள்ளீடற்ற உருளையின் உயரம் வந்து 9 சென்டிமீட்டர். அதன் உள் கம்மா வெளி ஆரங்கள் முறையே 21 சென்டிமீட்டர், 28 சென்டிமீட்டர் எனில் அதனை உருவாக்க தேவையான இரும்பின் கன அளவு யாது? உள்ளீடற்ற உருளையோட உயரம் கொடுத்திருக்காங்க 9 சென்டிமீட்டர், அதனுடைய உள் மற்றும் வெளி ஆரங்கள் கொடுத்திருக்காங்க 21 சென்டிமீட்டர், 28 சென்டிமீட்டர் எனில் அதனுடைய உருவாக்க தேவையான இரும்பினது கன அளவு என்ன? ஒன்றும் இல்லை, உள்ளீடற்ற உருளையோட கன அளவு என்ன அதான் கேட்கிறது. ஸோ உள்ளீடற்ற உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா π h of r plus r, r minus r. π அப்படிங்கிறது 22/7, h அப்படிங்கிறது அவங்களே கொடுத்துருக்காங்க 9. r plus r உள் மற்றும் வெளியாரங்கள் வந்து 21 plus 28, அப்புறம் 21 minus 28. இந்த இடத்துல மைனஸ் பிளஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா டிஃபரன்ஸ் தான். அதனால 22/7 × 9 × 49. இந்த இடத்துல -7 போடாதீங்க, அதுக்கு டிஃபரன்ஸ் தான் பார்க்கணும். அளவியல்ல இந்த மைனஸ் பிளஸ் கான்செப்ட்லாம் இல்லை. சரிங்களா? ஸோ 7, ஸோ 1 7 7 7 49. எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணிக்கலாம். 7 49, 49 9 99 81 8 9 4 36 40 44, திருப்பி 22. ஸோ 2 4 2 8 4 2 8 2 8 8 2 10 8 16 17 9. இப்போ ஆன்சர் வந்து 9702 சென்டிமீட்டர் கியூப்னு அர்த்தம். புரியுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 2, உள்ளீடற்ற உருளை ஒன்றின் வெளி மற்றும் உள் ஆரங்களின் கூடுதல் 14 சென்டிமீட்டர். அதனுடைய தடிமன்
தடிமன் 4 சென்டிமீட்டர். தடிமன்னா W நோட் பண்ணிக்கோங்க. W. உயரம் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் அதன் கன அளவு யாது? ஸோ உள்ளீடற்ற உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா. உள்ளீடற்ற உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா பை HR R plus R R minus R. சரிங்களா? இந்த இடத்துல 22/7 H உயரம் அப்படிங்கறத அவங்களே கொடுத்திருக்காங்க. 20 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு அந்த இரு உள் மற்றும் வெளியாரங்களுடைய கூடுதலும் கொடுத்துட்டாங்க 14 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு. ஆனா R minus R என்னன்னு நமக்கு தெரியல. கூடுதல் கொடுத்திருக்காங்க ஆனா வித்தியாசம் கொடுக்கல. ஆனா அதுக்கு பதிலா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? தடிமன் கொடுத்திருக்காங்க. பாருங்க W is equal to 4ன்னு கொடுத்திருக்காங்க. Wங்கிறது உங்களுக்கு என்னன்னு சொல்லி கொடுத்திருக்கேன். W அப்படிங்கிறது R minus R. உள் மற்றும் வெளியாரங்களுடைய வித்தியாசம். அதாவது R minus R அப்படிங்கிறது 4. டைரக்டா நீங்க இந்த இடத்துல 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? வித்தியாசம் தான் கொடுக்கலையே தவிர தடிமன் கொடுத்துட்டாங்க. தடிமன் அப்படிங்கிறது கேபிட்டல் R மைனஸ் ஸ்மால் r. இப்போ இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். 1 7 7 14. ஸோ 4 2 8 8 2 16 160 into 22. சரிங்களா? ஸோ 22 16 6 2 12 1 6 2 12 plus 2 14 15 1 2 3 352 இந்த 0. ஸோ 3520 சென்டிமீட்டர். ஸோ நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. ஓகே ரைட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4. உள்ளீடற்ற உலோக உருளையின் வெளியாரம் வந்து 4.3 சென்டிமீட்டர். உள்ளாரம் வந்து 1.1 சென்டிமீட்டர். நீளம் வந்து 4 சென்டிமீட்டர். அதனை உருக்கி 12 சென்டிமீட்டர் நீளமுள்ள உருளையாக மாற்றினால் உருளையின் விட்டம் யாது? உள்ளீடற்ற உலோக உருளையினுடைய வெளியாரம் வந்து 4.3 சென்டிமீட்டர். உள்ளாரம் வந்து 1.1 சென்டிமீட்டர். 4.3 1.1. நீளம் வந்து 4 சென்டிமீட்டர். அதனை உருக்கி 12 சென்டிமீட்டர் நீளமுள்ள உருளையாக மாற்றினால் உருளையினுடைய விட்டம் யாது? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, உள்ளீடற்ற உருளையை உருக்கி உருளையா மாத்துறாங்க. அப்படி மாத்தினாலும் அவங்களுடைய கன அளவு இன்னும் மாற போறது கிடையாது. ஸோ உள்ளீடற்ற உருளையின் கன அளவு அப்படிங்கிறது அந்த உருக்கி உருளையா மாத்துறாங்கல்ல, அதனுடைய கன அளவுக்கு சமம் தான். உருளையின் கன அளவுக்கு சமம் இந்த சமம். அப்போ உள்ளீடற்ற உருளையுடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்னது? பை ஹெச் ஆஃப் ஆர் பிளஸ் ஆர் இன்டு ஆர் மைனஸ் ஆர். உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச். சரிங்களா? ஸோ பை சேமா தான் இருக்கும். ஆனால் அந்த உயரம்லாம் வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல நீளம் தானே சார் கொடுத்துருக்காங்க, உயரம் கொடுக்கலையே அப்படின்னா, உருளையில நீளம்னாலும் உயரம்னாலும் ஒண்ணுதான் உருளையில மட்டும். சரிங்களா? ஏன்னா செவ்வகத்துல தானே ஒரு அச்சா பத்தி சுற்றுது. அப்ப நீளம்னாலும் உயரம்னாலும் ஒண்ணுதான். சரி, ஹெச் அப்படிங்கிறது 4, ஆர் பிளஸ் ஆருங்கிறது
ஆர் பிளஸ் ஆறுங்கிறது என்னது 4.3 1.1 வெளியாரம் மற்றும் உள்ளாரம் ரெண்டையும் கூட்டிடுங்க 4 + 5 5.4 சரி ஆர் மைனஸ் ஆறுங்கிறது அது ரெண்டுக்கும் வித்தியாசம் 4.3க்கும் 1.1க்கும் உள்ள வித்தியாசம் இப்போ 2 3 3.2 ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு ஹெச் இந்த இடத்துல ஹெச்ங்கிறது என்னது 12 சென்டிமீட்டர் ஸோ இதை மட்டும் சிம்பிளை பண்ணிக்கலாம் சரி ஓர் நாங்க 4 முன்னாங்க 12 சரிங்களா இங்க ஓர் 3 3 8 3 24 1.8 இன்ட்டு 3.2 இதுதான் பெருக்கணும் ஸோ 32ஐயும் 18ஐயும் பெருக்குனா 8 2 16 மிச்சம் 1 3 24 + 2 24 2 26 27 2 3 5 576 நம்ம ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ ஆர் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 5.76 ஓகே ஆர் ஸ்கொயர்டு 576 அப்போ ஆரோட வேல்யூ என்னது ஜஸ்ட் போட்டு பார்க்கலாம் 576 2 2 2 4 8 2 16 8 2 16 2 1 2 4 2 8 4 2 8 12 12 144 அப்போ 24 அப்போ ஆர் வந்து 24 நல்லா கவனிச்சுக்கோங்க ஆர் ஸ்கொயர்டுக்கு 2 புள்ளி இருக்கு அப்போ அது ஆரா மாத்துறீங்கன்னா ஒரு புள்ளியா மாறிடும் புரியுதுங்களா இப்போ ஆர் வந்து 2 புள்ளி இருக்கு அதாவது ஆரை வந்து 2.4 அதாவது புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்தானம் தான் இருக்கு இதை ஆர் ஸ்கொயர்டா மாத்த போறீங்கன்னா என்ன வேல்யூ வருதோ அதுக்கப்புறம் 2 ஸ்தானம் இருக்கணும் புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் இருக்கணும் அதே கான்செப்ட் தான் இங்கேயும் ஓகே ஆரை கண்டுபிடிச்சிங்க 2.4ன்னு அவங்க கேட்கறது விட்டம் கேட்கறாங்க விட்டம்ங்கிறது டி அப்போ 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 2.4 × 2 2 8 4 4.8 தான் ஆன்சர் ஓகே ஒரே ஒரு சம் மட்டும் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் லாஸ்ட் சம் உள்ளிழுத்து உள்ளியோட லாஸ்ட் சம் நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க கொடுக்குறேன் சொல்லலாங்களா ஓகே ரைட் ஹோம்ஒர்க் சம் தடிமன் வந்து 2 மீட்டருங்க உட்புற ஆரம் வந்து 6 மீட்டருங்க உயரம் 25 மீட்டர் உயரம் 25 மீட்டர் கொண்ட ஒரு சுரங்கப்பாதைங்கிறது ஒரு உள்ளீடற்ற உருளை புரிஞ்சுக்கணும் சரிங்களா சுரங்கப்பாதைங்கிறது உள்ளீடற்ற உருளை சுரங்கப்பாதைக்கு வண்ணம் அடிக்கப்படுகிறது 1 லிட்டர் வர்ணத்தை கொண்டு 10 சதுர மீட்டருக்கு வண்ணம் அடிக்கலாம் எனில் அச்சுரங்கப்பாதைக்கு வண்ணம் அடிக்க தேவைப்படும் வர்ணத்தின் அளவு என்ன கான்செப்ட் மட்டும் சொல்லி கொடுத்துட்றேன் சுரங்கப்பாதை இந்த சுரங்கப்பாதைக்கு நீங்க பெயிண்ட் அடிக்க போறீங்க சுரங்கப்பாதைக்கு வெளியில யாரும் பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க தட் மீன்ஸ் உள்ள மட்டும் தான் பெயிண்ட் அடிக்க போறாங்க சரிங்களா அப்ப நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது ஒரே ஒரு பாயிண்ட் கொடுத்துட்றேன் வலைப்பரப்பு உள்ளிடற்ற உருளைக்கான வலைப்பரப்பு ஃபார்முலா என்னங்க உள்ளிடற்ற உருளைக்கான வலைப்பரப்பு 2πh of r plus r கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நான் சொல்லி கொடுத்தல அந்த மீட்டரை லிட்டரா மாத்துறது அதெல்லாம் பார்த்துட்டு ஆன்சர் சொல்லுங்க ஆன்சர் கொடுத்துட்றேன்
220 லிட்டர். சரிங்களா? ஆன்சர் வருதான்னு பாருங்க. இல்லைன்னா எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அனுப்புறேன். வேற எதாவது டவுட்ஸ் இருக்குங்களா இன்னைக்கு? கிளாஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாங்களா? சரி, தேங்க்யூ.